ஜார்ஜ் வீட்டின் முன்புறம் நின்றிருந்த ஜானவாச காருக்கு அலங்காரம் நடந்து கொண்டிருந்தது. முழங்கையை மடித்து வைத்து அதில் 2 அடி நீள கதம்ப சாரங்களை தொங்கவிட்டு காருக்கு முன்னும் பின்னுமாக சுற்றி சுற்றி வந்து கட்டி கொண்டிருந்தான் நாகு. சில சரங்களுக்கு நடுவே பூச்செண்டுகளை செருகிவிட்டான். கூடவே கத்திரிக்கோளும் கயிறும் கையுமாக ஒரு அரை டிரையர் உதவியாளன் வேறு. வராந்தாவில் சாய்வு நாட்காலில் அமர்ந்து இதை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் ஜார்ஜ். 80வது வயதில் எப்போதாவது சில நாட்கள் இப்படி சுவாரஸ்யம் வருவதுண்டு. அதுவும் நாகு முகூர்த்த நாட்களில் தனக்கு சொந்தமான இந்த ஜானவாச காரை அலங்காரம் செய்வதை பார்க்க அவருக்கு மிகவும் பிடிக்கும். வீட்டினுள்ளே கூடத்திலிருந்து எவ்வளவு நேரம் வேடிக்கை பார்ப்ப ஜார்ஜு, உள்ள வந்து சாப்பிடு மேன் என அழைத்தாள் மனைவி எஸ்தர். எஸ்தரின் அப்பா ஒரு ஆங்கிலோ இந்தியன். தன் உடம்பில் ஓடுவது பிரிட்டிஷ் ரத்தம் என எப்போதுமே அவளுக்கு ஒரு கெத்துண்டு. மெல்ல எழுந்து ஸ்டிக் துணைவியுடன் வீட்டினுள்ளே போனார் ஜார்ஜ். வீட்டோடு தங்கி வேலை செய்யும் மேரியம்மா டைனிங் டேபிளில் சாப்பாட்டை எடுத்து வைத்தாள். இன்னைக்கு சிக்கன் மட்டன் கிடையாதா பேபி? டாக்டர் சொன்னபடிதான் சாப்பாடு. முட்டை பொரிச்சிருக்கா மேரி, சாப்பிடு என்றாள் எஸ்தர். பெருமூச்சு விட்டபடி சாப்பிட ஆரம்பித்தார். நாகுவிடம் இன்று உருளைக்கிழங்கு போண்டா கேட்டிருந்தார். கொண்டு வந்திருப்பான். எப்படி இவன் முன்னாடி கேட்டு வாங்கி தின்பது என யோசித்தார் ஜார்ஜ். இன்னுமா அந்த நாகு காரை அலங்காரம் செய்கிறான்? சாயங்காலம் ஊர்கோலமா? என்ன அவங்க கல்யாணமோ? மாப்பிள்ளைய கூட்டும் சுட்டும் போட்டு காரில் உட்கார வச்சு சுத்தியிலும் கஜகஜன்னு குழந்தைங்க வேற. சச்ச என்றாள் எஸ்தர். ஏதோ அவங்க வழக்கம் பேபி. அந்த காரை நிறுத்தி வைக்க நீ நம்ம வீட்டு ஷெட்டை கொடுத்துருக்க பாரு. என்னத்த சொல்ல. 20 ஆண்டுகளுக்கு முன் கஸ்டமில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற ஜார்ஜ் எப்போதோ வைத்திருந்த அம்பாசிடர் காருக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த ஷெட்டு. காரை வித்த பின் காலியாகவே இருந்தது. அந்த இடத்தில் 6 வருடங்களுக்கு முன்பு காரை எடுத்து வந்து ஷெட்டில் நிறுத்தி கொள்கிறேன் சார். என்னால் முடிஞ்ச தொகையை நான் வாடகையாக மாதம் மாதம் கொடுத்துட்றேன் என்றான் நாகு. என்னால் இதை பராமரிப்பு பண்ண முடியாதுப்பா. எனக்கும் வயசாயிடுச்சு. காலில் அடிபட்டுக்கு அப்புறம் வாக்கிங் கூட போகிறதில்ல. உன் கடைக்கு கூட வர்றதில்ல தெரியுமோனோ. சர்ச்சுக்கு கூட என் ஃப்ரெண்டு யாராவது வந்து கூட்டிகிட்டு போனால் தான் போகிறோம் என்றார் ஜார்ஜ். தெரியும் சார். நான் எதுனா டிஃபன் கொண்டு வந்து கொடுக்கட்டுமான்னு கேட்டாலும் நீங்கள் வேண்டாம்ட்டீங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் சார். நானே அப்பப்போ வந்து தொடச்சி சுத்தம் செஞ்சுப்பேன். இதை வச்சுக்கிறதுக்கு இடத்த மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் என்றார் நாகு. அவர் யோசிக்கும் போதே ஜார்ஜ் இப்படி கொஞ்சம் வாயேன் என்றாள் மனைவி எஸ்தர். மெல்ல எழுந்து போனார். ஜன்னலின் உள்ளிருட்டில் நின்றிருந்த எஸ்தர் கிசுகிசுப்பான குரலில், அவங்க கல்யாணத்தில் ஊர்வலம் போகிற வண்டியை ஏன் நம்ம வீட்டில் நிறுத்தி வைக்கிறேங்குது அந்த ஆள். யார் அது? தோ நம்ம தெருமுனையில் சின்னதாக ஹோட்டல் இருக்குல்ல, அந்த சரக்கு மாஸ்டரா இருக்காருமா. நீ இப்போ கூட போண்டா வாங்கிட்டு வருவியே அந்த கடையா? மெயின் ரோட்டிலிருந்து பிரியும் இந்த கிளை தெருமுனையில் சாதா டீ கடைக்கு மேலான ஒரு சின்ன ஹோட்டலில் வேலை பார்ப்பவன் தான் நாகு. நடைபயிற்சி முடிந்து திரும்பி வரும் பொழுது நாகுவின் கடையில் டீ அருந்திவிட்டு வடையோ ஏதேதோ வாங்கி வருவார். 4 வீடு தள்ளிதான் ஜார்ஜின் சிறிய அரை கிரவுண்டு வீடு. ஓரிரு முறை அவருக்கு காய்ச்சலாக இருந்தபோது வீட்டுக்கே வந்து டிஃபன் கொடுத்து விட்டு போவான் நாகு. எஸ்தருக்கு அந்த பண்டம் எதுவும் பிடிக்காது. அது என்ன எண்ணெயோ என்பாள். ஆனால் ஜார்ஜையும் சாப்பிட அனுமதிக்க மாட்டாள். 1 வாரமாகவே கேட்டுக்கொண்டிருந்தான் நாகு. வேலூரில் எங்கள் பெரியப்பா வச்சுருந்த வண்டிங்க. கல்யாணங்களில் மாப்பிள்ளை பொண்ணும் அழைப்பு ஊர்வலத்துக்கு சப்கான்ட்ராக்ட் கேட்டார் ஒருத்தர். பசங்க படிக்கிறாங்க, மேல் வரும்படிக்கு உதவிக்கு ஆகுமேன்னு நான் வாங்கிட்டேன். உனக்கு எத்தனை குழந்தைங்க என உள்நிலைப்படியில் நின்று கேட்டாள் எஸ்தர். ஒரு பொண்ணு 8ஆம் கிளாஸ் படிக்குதுமா, பையன் 6ஆம் கிளாஸ். எல்லாமே வேலூரில் தான் இருக்காங்க. அப்போ நீ மட்டும்தான் இங்கே இருக்கியா என்றாள் எஸ்தர். தனியார் பள்ளியின் ரிட்டையர்டு ஆசிரியை எஸ்தர் முதுமை லேசாக கூணல் தந்த போதும் உயரமும் ஒல்லியும் சுமாராகவே இருப்பாள். பள்ளி வாழ்க்கையில் கண்டிப்பு, அதனால் இந்த கம்பீரம் 70லும் தொடர்ந்தது. அங்கிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் இருந்தாங்க. கம்பெனியை மூடிட்டாங்க. அப்போ இங்கே வந்து ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்றான் நாகு. மெயின் ரோட்டில் ஒரு பெரிய கல்யாண மண்டபம். இந்த கிளை தெருவின் பின்னால் உள்ள தெருவில் ஒரு பிள்ளையார் கோவில். 2க்கும் இடையே மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலம் அவ்வப்போது போவது உண்டு. இப்போது அந்த கான்ட்ராக்டை தான் நாகு எடுத்திருந்தான். காரை நிறுத்த இடம் தேடியவனுக்கு ஜார்ஜ் வீட்டின் முன்பக்க ஆஸ்பெட்டாஸ் கூரை கண்ணில் பட எப்படியோ அனுமதியை வாங்கிவிட்டான். ஹாங்காங்கில் குடும்பத்துடன் இருக்கும் ஜார்ஜின் மகன் ஒரு முறை வந்தபோது கூட அந்த கார் அவனுக்கு காட்சி பொருளாகவே காணப்பட்டது. நேரம் கிடைக்கும் நாட்களில் வந்து காரை துடைப்பான் நாகு. அந்த அரை மணி நேரமும் ஜார்ஜ் வராந்தாவில் உட்கார்ந்து நாகுவுடன் அரட்டை அடிப்பது தான் வழக்கம். தனிமைக்கு அவ்வப்போது கிடைக்கும் பேச்சு துணை இந்த நாகுதான்.
சில பாரம்பரியம் விரும்பிய குடும்பங்களிலிருந்து ஜானவாச அழைப்பு வரும் நாட்களில் கடைக்கு விடுப்பு சொல்லிவிட்டு இப்படி வந்து அலங்காரம் செய்துவிட்டு காரை எடுத்து கொண்டு போவான். கோட் சூட் மாப்பிளை நெருங்கி அடிக்கும் குழந்தைகள் சகிதம் இருட்டிய பிறகு இந்த தெருவழியாக அந்த கார் ஊர்வலம் போகும். அநேகமாக நாகுதான் 2வது கீரில் மிக மெதுவாக ஓட்டி போவான். நகைகள் எல்லாம் போட்டு பட்டுப்புடவைகள் சீர்வரிசை தாம்பலங்களுடன் பெண்கள் முன்னால் போவர். நாதஸ்வரம், சில சமயம் பேண்டு வாத்தியம் என அந்த காட்சிகளை வாசல் அருகே நின்று மிகவும் ஆவலுடன் பார்ப்பார் ஜார்ஜ். எஸ்தரும் வராந்தாவில் வந்து நின்றுவிட்டு என்ன ரகல என முணுமுணுத்து கொண்டிருப்பாள். அன்று ஏனோ தளர்ந்து போய் வந்தான் நாகு. மிகவும் சோகமாக இருந்தான். என்ன, இன்னைக்கு ஊர்வலம் எதுவும் இருக்கா என்றார் ஜார்ஜ். இல்லை என்பது போல் தலையை ஆட்டினான். எல்லாம் முடிஞ்சு போச்சு சார். என்னாச்சு நாகு? இல்லை சார், கொஞ்ச நாளாகவே எங்கள் கடையை இடிச்சிட்டு ஃப்ளாட்டு கட்ட போகிறதா பேச்சுவார்த்தை நடந்தது. இப்போது அது முடிவாகி விட்டது. இன்னும் 10 நாளில் எங்கள் கணக்கை முடிச்சுட்டு ஊருக்கு போக சொல்லிட்டாரு முதலாளி என சொல்லியவாறே வராண்டாப்படியில் மிகவும் சோகமாக உட்கார்ந்து விட்டான். வேலூருக்கு போய் திரும்பவும் வேலை தேடணும் சார். 40 வயசுக்கு என்ன வேலை கிடைக்கும்? இப்படி நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா இந்த வண்டியை என்ன பண்ண போற என அதட்டலாக வந்தது எஸ்தரின் குரல். அவள் கவலை அவளுக்கு. இங்கே யாருக்காவது வித்துட்டு போயிட வேண்டியதான் மேடம். 4-5 பேர்த்துக்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். நான் தான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. வேலைக்கும் சில பேர்கிட்ட சொல்லி வச்சிட்டேன் என கொஞ்ச நேரம் புலம்பி விட்டு செஞ்சான். இந்தாங்க உங்கள் ஃபோன் அடிக்குது என ஜார்ஜிடம் கொண்டு வந்து கொடுத்தாள் மேரி. 50 மைல் தொலைவில் இருக்கும் ஜார்ஜின் சகோதரி அழைத்திருந்தாள். என் கணவர் விக்டருக்கு நெஞ்சுவலி வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கோம் அண்ணன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல என அழுதாள். அழுவாத நன்சி, நான் இதோ கிளம்பி ஊருக்கு வரேன். காரில் பயணிக்க கூட எஸ்தரின் உடல்நிலை ஒத்துழைப்பு தராது என்பதால் மேரியிடம் எஸ்தரை பார்த்துக்க சொல்லிவிட்டு அவர் மட்டும் நண்பர் மூலம் காரை ஏற்பாடு செய்து கிளம்பி போனார். கிட்டத்தட்ட 1 வாரம் கவலையுடனே சென்றது. ஒரு வழியாக பிழைத்து விட்டார் தங்கையின் கணவர். ஐசியூவிலிருந்து சாதாரண வார்டுக்கு வரவே 5 நாள் ஆகிவிட்டது. அப்புறம் அப்சர்வேஷன், அது இது என மேலும் 1 வாரம் ஆனது. வீட்டுக்கு வந்து அவர் தெளிவாகிற வரை கிளம்பவில்லை ஜார்ஜ். 3 வாரம் கழித்து தங்கை மற்றும் அவள் கணவர் சொன்ன நன்றிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு வாடகை காரில் திரும்பி வந்தார். தெருமுனை திரும்பிய போது பார்த்தார், நாகு வேலை செய்த ஹோட்டல் கட்டடத்தை இடிக்க ஆரம்பித்து விட்டனர். எப்படி ஒரு வழியாக பெருமூச்சு விட்டு வீட்டை அணுகினார். அவர் வீட்டில் பெரிய கேட்டிலிருந்து தெரு விளிம்பு வரை கார் வந்து போக சிமெண்ட் பூசிய லேசான சரிவு ஒன்று இருக்கும். இப்போது அது சமன் செய்யப்பட்டு அங்கே வினோதமான அலங்காரங்களுடன் சிறிய பிளாஸ்டிக் படிகளுடன் கடைப்போல் ஒன்று இருக்கவே அதன் திறப்பின் வழியே நாகுவின் தலை மட்டும் தெரிந்தது. கூடவே ஒரு பெண்ணின் தலையும். சின்ன கேட் அருகே சென்று கார் நின்று அவர் இறங்கிய போது சிரிப்புடன் ஓடி வந்தான் நாகு. சாமான்களை எடுத்து உள்ளே கொண்டு போய் வைத்தான். என்ன நாகு, என்ன இது, என்ன பண்ற? ஆமா, அது என்ன கடை? இப்படி வந்து பாருங்க சார். 30களில் இருந்த அந்த பெண்மணியும் இறங்கி புன்சிரிப்புன்ற நின்றாள். என் மனைவி சந்திரா என்றதும் அவள் கை கூப்பினாள். என்ன பார்க்குறீங்க? நம்ம வண்டி தான் சார் இது. ஒருத்தர் ஐடியா கொடுத்தாங்க, காரையே ஒரு மொபைல் தள்ளு வண்டி டிஃபன் கடையாக மாற்றி பாருன்னு. சரின்னு ஒரு மாதிரியான ஐடியாவை பண்ணி கதவையெல்லாம் மாற்றிட்டு சீட்டெல்லாம் எடுத்து ஒரு தகர டாப் போட்டு சீரியல் பல்பு என தள்ளுவண்டி கடை மாதிரி ஆக்கிவிட்டேன். என்ஜின் மட்டும் இருக்கு. காலையிலையும் சாயங்காலமும் மெயின் ரோட்டு பக்கம் போயிடுவேன். பசங்களை பாட்டி வீட்டில் விட்டுட்டு இவளையும் கொஞ்ச நாள் ஒத்தாசைக்கு வர சொன்னேன். 10 நாள் ஆகிருச்சு சார். கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகிட்டு வருது என்றான் மகிழ்ச்சியுடன். வியப்புடன் நின்று பார்த்தார் ஜார்ஜ். அது சரி, இங்கே எங்கள் வீட்டில் வாசலை நிறுத்தி வச்சிருக்க. வீட்டில் அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதே. நம்ம அம்மா தான் சார் காரையே கடையாக மாற்ற ஐடியா கொடுத்த அந்த ஒருத்தர். இங்கேயும் வச்சுக்க சொல்லிட்டாங்க. கூடவே கொஞ்சம் முன்பணமும் கொடுத்தாங்க. நம்பவே முடியாமல் பார்த்தார் ஜார்ஜ். ஆமாம், நான் தான் சொன்னேன், பிள்ளை குட்டிக்காரனாச்சே, நல்லபடியாக பிழைக்கட்டுமேனு. ஒரு முக்கியமான நிபந்தனை ஒன்று தான் போட்டிருக்கேன். ரத்த கொதிப்பு இருக்கிற உனக்கு எண்ணெய் பலகாரம் எதுவும் கொடுக்கக்கூடாது. அப்படி மீறி கொடுத்தா இங்கே நிறுத்தி வைக்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்கேன். சரிதானே நாகு என்றார் எஸ்தர். ஆமாங்க மேடம் என மகிழ்ச்சியுடன் தலையாட்டினான் நாகு. இனி அவன் குடும்பமும் மகிழ்ச்சியுடன் முன்னேறி எல்லோரும் நாம் வாழ்த்துவோம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை நல்ல ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி. முடிந்தவரை மற்றவருக்கு உதவி நாமும் வாழ்க்கையில் முன்னேறுவோம்.